என் செல்ல குழந்தையே, பஞ்சமியின் விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன்னை தேடி மனமகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். எனக்காக அங்கே எத்தனை பிள்ளைகளோ காத்திருக்க நான் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அதே நேரம் நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த காலத்தை நீ உதாசீனப்படுத்தி விடவும் கூடாது. உனக்காகவே உன் அம்மா எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரம், இன்று, இந்த விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் அதை மாற்றிவிட முடியாது. யார் நினைத்தாலும் அதை உன்னிடத்திலிருந்து பறித்துவிடவும் முடியாது. உன் தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக எப்பொழுதும் நல்லபடியாகவே வாழ வைத்துவிடும். இந்த நம்பிக்கையோடு இன்று இந்த வார்த்தைகளை நீ சரியாக கேட்க தொடங்கு. என் குழந்தையே, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ எதற்கெடுத்தாலும் மனம் உடைந்து போய் விடுகின்றாய். உனக்கு எப்பொழுதும் உன் தாயினுடைய அன்பான வார்த்தைகள் உடையும் பொழுதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்ன விஷயங்கள் என்பதனை அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு சூழ்நிலைக்காக என் பிள்ளை நீ கலங்கினாயோ அந்த சூழ்நிலை மாறும். எல்லாமும் கடந்து போகும். இது நிரந்தரமான ஒன்று கிடையாது. இதையெல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது ஓடும் நீரோடை போன்றது. அது எப்பொழுதும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உன் ஒருவனுக்காக அது ஒருபோதும் காத்திருக்காது. நீதான் உனக்கான வழியை கடக்க அதில் பயணம் செய்ய வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் நமக்காக எல்லாம் மாறும் என்ற எண்ணம் வேண்டாம். எந்த சூழ்நிலையானாலும் அத்தனையிலும் உனக்கு நல்மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்படுத்துவதை விட ஆமாம் என்று சொல்லி ஒரு விஷயத்தில் விடைபெறுவது இன்னமும் நல்லது. ஏன் தெரியுமா? நியாயப்படுத்தி கொண்டிருந்தால் உன் நியாயத்தை ஏற்றுக்கொள்ள யாரும் அங்கே தயாராக இல்லாத பொழுது ஒரு நாளும் அது நியாயமாகாது. நீ எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அதை உன்னால் நிச்சயமாக நிரூபிக்க முடியாது. அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது, உன் மனசாட்சி ஒரு விஷயத்தை சரியென்று சொன்ன பிறகு, உன்னுடைய மனசாட்சிக்கு அது சரியென்று புரிந்த பிறகு ஒருபோதும் மற்றவர்களிடத்தில் அது சரியென்று நிரூபிக்க நீ போராடாதே. அதற்கு இங்கு நேரம் குறைவாக இருக்கிறது. உன்னுடைய வெற்றியை தொடுவதற்கு உனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த வேலை இனி முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்ற வேண்டும். எதிலுமே என் பிள்ளை முடங்கிவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தினாலும் இந்த வாழ்க்கையும் உன்னை முடக்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் மட்டும் இனி எப்பொழுதும் நீ அடையக்கூடிய நன்மைகளை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரியப்படுத்தி விடுவேன். இதையெல்லாமும் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நீ அடியெடுத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நீ கடந்து செல்ல பழகிவிடு. இத்தனை நாளும் உனக்கு நான் என்னவாக இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு இவை அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள். யாரும் நம்மை எந்த இடத்திலும் தள்ளி நில் என்று சொல்லிவிட முடியாதபடிக்கு நீ சரியான ஒன்றை இந்த வாழ்க்கையில் முன்னெடுத்து சென்றாலே அது போதும். இனி எப்பொழுதும் என் பிள்ளை தனக்கான சந்தோஷத்தை உணராமல் எங்கும் செல்ல மாட்டாய். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை வேண்டும் என்றே
எப்பொழுதும் சீண்டிக் கொண்டே ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அப்பொழுதே நீ உணர்ந்து விட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை சோதனைகளை தந்துவிட்டது என்பதனையும், எத்தனை வேதனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்டது என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் உன்னுடைய மனநிலை காரணமாக இருந்தது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனநிலை எந்த அளவில் உன்னை சோதித்தது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் இனி உனக்கான தேவைகளை உணர்ந்து புரிந்து நீ வாழ நினைத்தால் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களும் இனி உன்னை தேடி வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்க முடியாது. நான் இருக்கும் நேரம் இனி உனக்கான விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும். உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாயினும் அவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து நம்பிக்கையோடு வாழ தயாராகிவிடு. எந்த இடத்திலும் நம்முடைய மனதை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் நாம் தளர்ந்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, அவநம்பிக்கை பலவீனத்திற்கு வழிவகுத்துவிடும். நம்பிக்கை நல்லதொரு ஆற்றலை ஒருவருக்கு கொடுக்க வழிவகுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, காற்றை அனுபவிக்கலாம், ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேடினால் குழப்பம்தானே வரும். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை உனக்கான சந்தோஷம் எங்கே என்று தேட வேண்டுமே தவிர உனக்கான வேதனைகள் எங்கே என்று நீ தேடக்கூடாது. நீ தேடி தேடி இந்த வாழ்க்கையில் இனி பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வருங்காலத்தை நிச்சயமாக உனக்கு நல்லதாக நிறுத்த வேண்டும். சிலருக்கு கேள்வி கேட்கவும் தெரியாது, எதிர்த்து பேசவும் தெரியாது, விலகிச் செல்லவும் முடியாது. ஆனால் நடந்ததை நினைத்து கண்ணீர் விட்டு அழ மட்டும் தெரியும். என் வாழ்க்கை ஏன் இப்படி போகிறது என்று சொல்லி புலம்ப தெரியும். ஆனால் இது எல்லாமும் எத்தனை காலம் நாம் செய்து கொண்டிருக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக நம்முடைய மனநிலை இப்படி இருக்கும் என்றால் இந்த வாழ்க்கை நம்மை கேலி செய்யும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நாம் மாறிவிடுவோம். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நம்மை பார்த்து ஏளனமாக நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை நமக்கு மாறிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு மிக பெரிய நம்பிக்கை நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே மாறும் என்பதனை முதலில் புரிந்து கொள். இத்தனை காலம் என் பிள்ளை தவித்த தவிப்புகள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். பல அதிர்ஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளையினால் நிச்சயமாக வாழ முடியும். நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல தருணங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை மாற்றும். நீ விரும்பியது எல்லாமும் உனக்கே என்று இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டால் எதற்குமே நாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் வராது. எதற்குமே நாம் குழம்பி தவிக்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் வராது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த சந்தோஷத்தை நாம் உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி எது நடப்பதாக இருந்தாலும் இதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நிறைவாக உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் நன்மைகள் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக
இனி வழிநடத்தும் என்பதனையும் புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை நாம் செதுக்கிவிட்டோமானால் அது பல நன்மைகளை தந்துவிடும். அதற்கு உயிர் கொடுத்து விடுவோம். அப்படித்தான் முடங்கி கிடக்கின்ற விஷயங்களை முன்னெடுத்து நடத்த நீ முடிவு செய்து விட்டால் அந்த விஷயத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி எப்பொழுதும் உன்னை தலை நிமிரச் செய்யும். உதாசீனங்கள் பல சமயங்களில் உனக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம், உயிர் போகும் வழியை உண்டாக்கலாம். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு இந்த உதாசீனம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுத்து உன்னை அமைதிப்படுத்தும். இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையற்றது என்று, நாம் எதற்காக இதை பற்றி இவ்வளவு யோசித்தோம் என்று அது நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வேதனைப்பட வைக்கும். அதனால் மற்றவர்களின் உதாசீனங்களுக்கெல்லாம் வருந்தாதே. மற்றவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே. பிறருக்கு நீ கை கொடுக்கும் வரை தெய்வம் உனக்கு கை கொடுக்கும். நீ ஒருவருக்கு கை கொடுக்க பழகிவிட்டாயானால் அதன் பிறகு தானாகவே உன் வாழ்க்கையை உன்னால் நிர்ணயித்து விட முடியும். உன்னால் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொண்டு வாழ்ந்து விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எண்ணிய எண்ணங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையற்ற எண்ணங்களினாலும் தேவையற்ற சிந்தனைகளினாலும் இனி என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிட்டு நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உனக்கான சோதனைகளும் உனக்கான சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. எந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றாலும் இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் இனி நன்மைக்கே என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தை உனக்கென்று உருவாக்கி கொடுக்கும் இந்த சூழ்நிலைகள் இனி முழுக்க முழுக்க உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். யார் இருப்பதாக இருந்தாலும், யார் உன்னை வழிநடத்துவதாக இருந்தாலும் இனி என் பிள்ளை நீ எப்பொழுதும் சுயமாக சிந்தித்து உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உயிர் கொடுத்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் எத்தகைய விளையாட்டு வேண்டுமானாலும் விளையாடலாம். ஆனால் நம்மை வைத்து கடவுளாடும் விளையாட்டு என்னவென்று இங்கு யாருக்கும் ஒருபோதும் புரியாது. பொறுமையாக இரு. காலமே அதற்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த காலம் அதற்கான நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். ஒரு மனதை காயப்படுத்திவிட்டு இன்னொரு மனதை மகிழ்ச்சிப்படுத்த நினைக்கக்கூடாது. நீ எய்த அம்பு எந்நேரமும் உனக்கே திரும்பி வந்துவிடும் என்பதனை மறந்து விடாது. மற்றவர்களினுடைய கண்ணீரை கண்டு நாம் ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, இது உனக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கின்றேன். செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க வேண்டி உனக்கான எல்லா தேவைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதொரு தருணத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான தேவைகளை உணர்ந்து புரிந்து நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் இருந்து நாம் என்னவெல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்ல எண்ணுகிறோமோ இவை எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை நிலையிலும் உன்னால் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு.
நீ நினைத்தால் இனி இங்கு எல்லாமுமே உனக்கு வெற்றியின் முகமாகவே மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் இனி எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளையை நான் விட்டுவிட மாட்டேன். இந்த தாயின் அன்பு ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் நேரங்களில் என் பிள்ளைக்கான தேவைகள் இனி அத்தனையும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான காலமும் நேரமும் இனி உன்னை நம்பிக்கையோடும் நன்மதிப்போடும் வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளும் நான் இருப்பது உனக்கு நீ விரும்பிய ஒன்றை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னுடைய மதிப்பு என்றும் இந்த வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கான தீர்வுகளை நான் நடத்தி முடித்து உனக்கு நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதனால் அம்மா இன்று கோபப்பட வேண்டும்? நல்ல நாளில் அவளின் வார்த்தைகளை கேட்பது நமக்கு சந்தோஷம்தானே. நாம் என்ன கேட்காமலா சென்றுவிடப் போகிறோம்? ஏன் அம்மா கோபப்படுகிறாள் என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, கோபம் எதனால் வருகிறது தெரியுமா? நல்ல வார்த்தைகளை கேட்க நீ மனமில்லாமல் சென்று விடுவாயோ என்பதனால்தான். உனக்கு நல்ல விஷயங்களை நான் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமல் சென்று விடுவாயோ என்பதனால்தான். உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக நான் இங்கே போராடி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் உண்மையான விஷயங்களுக்காக அது உன்னை விட்டு சென்றுவிடக்கூடாது, உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்பதற்காக நான் இங்கே பதறிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ எதையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை கண்டுவிடாமல் சென்று விடுவாயோ என்பதற்காகத்தான் உன் தாய்க்கு கோபம் வருகின்றது. நல்ல வார்த்தைகளை நீ சரியாக கேட்டுவிட்டாயானால் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருப்பது எல்லாமும் இனி உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை உன்னால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள முடியும். எதையும் தாண்டி இனி உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்பதில் உனக்குள் எந்தவித குழப்பமும் வேண்டாம். நான் சொன்னதை ஒரு காலமும் நிறைவேற்றாமல் செல்ல மாட்டேன். நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நிச்சயமாக மதிப்பு கொடுத்து நீயும் என்னுடைய அன்பிற்கு அடிபணிந்து நிற்பாயானால் இனி எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு உன்னையே தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகளை கொண்டு உன்னை இந்த வாழ்க்கை மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் உனக்கு தேவையான பல விஷயங்கள் இனி கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை வேண்டி என் பிள்ளை நான் சரியாக உனக்கு ஒன்றை சொல்ல நினைத்து விட்டேன். இனி அத்தனையிலும் நீ மீண்டு வந்து விட்டாலே அது போதும். அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக வழிநடத்தி வந்தாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் முன்னிறுத்தி உன்னை வாழ வைக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு பறைசாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றி கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை நிம்மதியோடு வாழச் சொல்வதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்றுமே என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கட்டும். எந்த நேரமும் என் குழந்தைக்கு உனக்கான தேவைகள் என்னவென்று உணர்த்தி சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் கலங்காமல் இரு. உன்னை நான் வழி நடத்துவேன். உன்னை உன் தாய் நான் வாழ வைப்பேன். எந்த விஷயங்களிலும் பின்வாங்காமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை இனிமேல் நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய். என்றும் அம்மாவின் அன்பு உன்னை பேரானந்தம் கொண்டு வாழ வைப்பதையும் நிச்சயமாக என் குழந்தை
நீ உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.